என்னது? நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதுவே நடக்குதே. இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல நான் வெளியே இறங்கி போனா என்னோட உண்மையான உருவம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அர்ஜுன் அர்ஜுன் என்னைக்கு இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம். அவன் வேற யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, நான் அவனை என்னைக்குமே விட மாட்டேன். தொந்தரவு பண்ணுவேன், தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நாகராணி, உன்னோட முடிவு நெருங்கிக்கிட்டே இருக்கு. எந்த காரணத்தை முன்னிட்டும் என்னோட முயற்சிக்கு இந்த தடவை எனக்கு தோல்வியே வரக்கூடாது. ஜெய் மகாகாளி. பரமேஸ்வரா, இந்த மாயாஜாலத்துல நான் மாட்டிட்டு இருக்கேன். என்னுடைய இத்தனை ஆண்டுகால பூஜைக்கு பலன் இப்போ கிடைச்சாச்சு. அந்த நாகராணி இப்போ என் மாய வலையில சிக்கிட்டா. நாகராணி, எத்தனை காலமா நீ என் கையில சிக்காம இருந்த? இந்த பைரவ பாபாவை எதிர்த்து உன்னால வெற்றி கனியை அடைய முடியாதுங்கிறது இப்போவாது புரிஞ்சுதா உனக்கு? புரிஞ்சே ஆகணும். ஆடு பலிப்பீடத்துக்கு வந்தாச்சு. இப்ப இந்த ஆட்டை நான் சீக்கிரமா பலி கொடுத்தாகணும். ஜெய் மகாகாளி. நாகராணி ஆக மொத்தம் இந்த பைரவனோட வலையில சிக்கிக்கிட்டா. ஜெய் மகாகாளி. பரமேஸ்வரா, தந்தையே, இங்க என்ன நடக்குது? என்ன இதெல்லாம்? நாகராணி, உன்னை சம்ஹாரம் பண்ண இந்த பைரவ பாபா இந்த இடத்துல இருந்து இப்ப புறப்படுறான். இன்னைக்கு உன்னை சம்ஹாரம் பண்ணியே தீருவேன். இல்லனா நான் அக்னி பிரவேசம் பண்றேன்னு சொன்ன வாக்குறுதிய இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஜெய் மகாகாளி.
அமிர்தா, அமிர்தா, நான் ஒரு ஆபத்துல இருக்கேன். அது எனக்கு தெரியுது சேஷா. ஆனா இப்ப நான் எதுவும் செய்யற நிலைமையில இல்லையே. ஆஹா, ஜடை வச்சதுக்கு அப்புறம் அமிர்தா இப்போ ரொம்ப அழகா இருக்கான்ல. அமிர்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். நான் கூப்பிடுறது உன் காதுல விழுதா? நான் உள்ள மாட்டிட்டு இருக்கேன். என்னால எதுவும் செய்ய முடியல. அமிர்தா, காப்பாத்து. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. நான் இப்போ பேசுற நிலைமையில கூட இல்ல சேஷா. நீ எங்க ஆதரவே இல்லாம இருக்க. இங்க நான் உதவி செய்ய முடியாம இருக்க. பரமேஸ்வரா, ஏன் எங்களை இப்படி தாண்டிக்கிற? மண்டபத்தை வெளியில வைக்காம இருந்திருந்தா இப்ப டல்லா தான் இருந்திருக்கும். இப்ப நிலா ஒளியில நல்லா இருக்கு. சரோஜா, சூப்பர் செலக்ஷன். தேங்க்ஸ் அத்தை. அந்த மந்திரவாதியோட மாயாஜாலத்துல நான் இப்ப மாட்டிட்டு இருக்கேன். அமிர்தா, நீ அங்க மாட்டிக்கிட்டு இருக்க, நான் இங்க தவிச்சிட்டு இருக்கேன். ஏய் பைத்தியமே, ஏன் அதுக்குள்ள இப்படி அழற? என்னம்மா இது? கல்யாண பொண்ணு இப்படி கண் கலங்கனா பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் நல்லது இல்லம்மா. முதல்ல நீ உன் கண்ணை தொடச்சுக்கோ. சரி, என் செல்ல மகளோட கண்ணுக்கு இப்ப நம்ம மை வைக்க போறோம். குடுங்கத்தை. अंड ब्रह्मांड कोटि अखिल परिपालना पूरणा जगत्कारणा सत्य देव देव प्रिया वेद वेदार्थ सारा यज्ञ यज्ञोमया निश्चला दुष्ट निग्रह सप्तलोक संरक्षणा सोम सूर्य अग्निलोचना श्वेत ऋषभ वाहना शूलपाणि भुजंग भूषणा அமிர்தா, இப்போ எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். பரமேஸ்வரா, இதுக்கு மேல அமிர்தாவை நீதான் காப்பாத்தணும். என்னோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சேஷா. என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக உன்னோட உயிரை இப்படி பணைய வச்சுட்டியே சேஷா. நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க. ஆனா நான் இன்னைக்கு உனக்காக எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில என்ன மன்னிச்சிடு சேஷா. என்னோட கைகள் கட்டப்பட்டிருக்கு. सत्य प्रभाव दिव्य प्रकाश मंत्र स्वरूप मात्रम निष्प्रपंचादि निष्कलंकोऽहं निज पूर्ण बोधहं प्रत्यगात्माहं नित्य ब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहं सच्चित् प्रमाणम् ओमो मूल प्रमेयम् ओमो अयं ब्रह्मास्मि ओमो ருத்ரா, எல்லா ஏற்பாடுகளும் நீட்டா நடந்துட்டு இருக்குல்ல? கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராதுண்ணா. பாவம் விக்ரமே முன்னாடி நின்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா ருத்ரா, பாபாவே நேரடியா வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்பதான் மனசுக்கு தெம்பா இருக்கு. ஆமாண்ணா, அமிர்தாவே நாகராணியா இருக்கலான்னு பாபா சொன்ன போத ஒரு நிமிஷம் என் உயிரே போற மாதிரி ஆயிடுச்சுண்ணா. விஷ்ணு, ருத்ரா, நம்ம எதிரி அந்த நாகராணிய துர்காபுரத்தில் இருக்கிற அந்த சிவன் கோவில்ல
நான் இப்ப அடைச்சு வச்சிருக்கேன். நம்மளோட அந்த எதிரிய சம்ஹாரம் பண்ணி யமலோகத்துக்கு அனுப்பணும். அதனால நீங்க 2 பேரும் உடனே புறப்பட்டு துர்காபுரத்துல இருக்கிற அந்த சிவன் கோவிலுக்கு வந்து சேருங்க. ஜெய் மகாகாளி. என்ன ருத்ரா இது? அர்ஜுன் கல்யாண நேரத்துல இவ்வளவு சந்தோஷமான செய்தி? அண்ணா உடனே கிளம்பி வாங்கின பாபா சொல்றாரு, வாங்க போலாம். ஆனா ருத்ரா, கல்யாணம்? அண்ணா பாபாவோட மாய வலையில மாட்டிட்டு இருக்கிற நம்ம எதிரிய நாம பார்த்தே ஆகணும்னா. எந்த காரணத்துக்காகவும் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணவே கூடாதுண்ணா. வாங்கண்ணா. என்ன ருத்ரா சொல்ற? இப்ப போலாமா? அண்ணா முகூர்த்தம் 12 மணிக்கு தான். அதுக்கு இன்னும் டைம் இருக்கா? அதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். வாண்ணா. இந்த நிமிஷத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம் யோசிச்சு பாருண்ணா. அப்படிங்கிறியா? சரி ருத்ரா, வா. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்ன நாகராணி, இறுதியா இந்த கால பைரவங்கிட்ட மாட்டிக்கிட்டியா? டேய் பாவி, உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாதுடா. கீழே விழுந்தாலும் உன்னோட திமிர் அடங்கவே இல்லை, இல்லையா? தோல்வியிலே ஒரு ஆணவமா? நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் தோல்வி உனக்குதான். உன்னால என்ன எதுவுமே செய்ய முடியாது. ஓஹோ, என்னால என்ன செய்ய முடியுங்கிறத இப்ப செஞ்சு காட்டுற நாகராணி. ஜெய் மகாகாளி. இந்த பூமியில உன்னோட இறுதி நாள் இன்னைக்கு தான். சுவாசிக்க கூடிய கடைசி நிமிஷங்கள் இதுதான் நாகராணி. நீ தேடிக்கிட்டு இருக்க நாகமணி உனக்கு கிடைக்கலங்கிறதும் எனக்கு தெரியும். இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கிறதும் ஒண்ணுதான், சாகிறதும் ஒண்ணுதான். இந்த நாள் இந்த பைரவனுக்கு வெற்றி திருநாள். ஜெய் மகாகாளி. நாகராணி, இன்னியோட உன்னோட ஆட்டம் முடிஞ்சது. பைரவனோட இந்த வலையில நீ விழுந்துட்ட. இன்னைக்கு இந்த நாள் பைரவனோட வாழ்க்கையில மிக முக்கியமான நாள். சரி சரி, சீக்கிரமா அலங்காரத்தை முடிச்சிட்டு மண்டபத்தை கூட்டிட்டு வாங்க.
நான் வெளியில போய் ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க அத்தை. என்ன அமிர்தா, ஏமா இப்படி குலுங்கி அழற? இப்படி எல்லாம் அழக்கூடாது. தைரியமா இருக்கணும் அமிர்தா, தைரியமா இருக்கணும்மா. சரோஜா, அமிர்தா, சரோஜா, அமிர்தா எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கா? என்னாச்சு? நம்ம வீட்டை விட்டு போறோன்ற துக்கம் அவளுக்கு. புருஷ வீட்டுக்கு போறா இல்லையா, அதுதான். ஐயோ பைத்தியம், இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? இத்தனைக்கும் நாங்களும் இதே ஊர்ல தானமா இருப்போம். அப்பப்போ வந்து பாத்துக்கலாம் இல்லையா? ஆமாமா, உனக்கும் தோணும் போதெல்லாம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போலாம்ல. இங்க பாரு, நீ இப்படி அழுதுகிட்டு உக்காந்துட்டு இருந்தா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அமிர்தா. கொஞ்சம் தைரியமா இருமா. இல்லம்மா, இல்லப்பா, நான் ரொம்ப சுயநலக்காரி. உண்மையிலேயே நான் ரொம்ப சுயநலக்காரி. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அமிர்தா. இங்க பாரு அமிர்தா, பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போறது சகஜம் தானே. இதுல எங்கம்மா சுயநலம் இருக்கு? இப்போ சரோஜாவியா பாரு, தன்னோட பிறந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரலையா? நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா எங்களுக்கு வருத்தமா இருக்குமா? எப்பவும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு நீ. நீ எப்படிமா சுயநலமா இருக்க முடியும்? அழக்கூடாது, கண்ணை துடிச்சுக்கோமா. நான் ஒரு சுயநலக்காரி சேஷா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. எனக்காக உன் உயிரை பலி கொடுத்துட்டு நான் எதுவும் செய்யக்கூடிய நிலைமையில இல்ல. சேஷாவை நீதான் எப்படியாவது காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும். சரோஜா, அவளை கொஞ்ச நேரம் தனியா விட்டுருங்க. கொஞ்ச நேரம் அவ தனியா உட்கார்ந்து அழட்டும். அழுத அவளுக்கே சமாதானம் ஆயிடும். நாமெல்லாம் கொஞ்சம் வெளியில இருக்கலாம். வாங்க. என்னது? நாகராணி மாட்டிக்கிட்ட அறிகுறி தெரியுதே. அப்படின்னா அந்த பைரவ நாகராணிய புடிச்சு வச்சிருக்கான். ஆனா நாகராணிய புடிச்ச விஷயத்த பைரவன் ஏன் என்கிட்ட சொல்லல? அந்த நாகராணியுடைய ரத்தத்தை கொடுத்தவன்னா அதை கொண்டு போய் கோவிலோட 4 பக்கமும் போட்டவனும் நான் தான். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மறக்கிறியா பைரவா? எனக்கு விஷயம் தெரியாம நீ என்னத்தை சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ற? பைரவா, உன்னோட எண்ணம் நிறைவேற நான் விட மாட்டேன். இதோ நான் கிளம்புறேன். உடனே அங்க வரேன். ஜெய் தக்ஷகா! பாபா,
விஷ்ணு, ருத்ரா, 2 பேரும் வந்துட்டீங்களா? வாங்க இங்க பாருங்க. நம்ம எதிரி நாகராணி எப்படி நிராயுதபாணியா நம்ம முன்னாடி விழுந்திருக்கான்னு பாருங்க. இந்த நிமிஷத்துக்காக நம்ம எத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம் பாபா. மொத்தத்துல வந்தாச்சு. நம்ம ஆசைப்பட்ட அந்த நல்ல நாள் வந்தாச்சு. ஏ நாகராணி, இந்த நாளுக்காக எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். உன்னை இனிமே விட்டு வைக்க மாட்டோம். உன்னை கொல்லாம விட மாட்டோம். அமிர்தா, என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷங்கள் வந்தாச்சு. நான் கண்டிப்பா ரொம்ப நேரத்துக்கு உயிரோட இருக்க மாட்டேன் அமிர்தா. உன்னை காப்பாற்ற முடியாம நான் இங்க உட்கார்ந்து இருக்கேனே. உன்னோட போராட்டத்தை நிறுத்திடாத. எப்படியாவது நீ அவங்களை எதிர்க்கணும். நாகராணி, உன்னுடைய முடிவுக்கு நீ தயாராயிரு. ஜெய் மகாகாளி. என்னால முடியல அமிர்தா. எதிரிங்க பலசாலியா இருக்காங்க. நான் ஒரு தடவை அவங்க எல்லாரையும் பார்க்கணும் சேஷா. உனக்கு அந்த சக்தி இருக்கு. பாரு அமிர்தா, எதிரிகளை கவனமா பாரு. இவங்களை பழி வாங்காம விடாது.